ஒருத்தர் வச்சிருக்காருல்ல, ஏன் சார் அதை தூக்குன்னு கேட்டேன். அதுல இல்லைங்க இதை தூக்கி ஆகணுங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுல இந்த படத்தை ஏன் போட்டேன்னு கேட்டாங்க. எங்க தீபாமா படத்தை நான் கேட்டேன், ஏன் சார் தீபாமா படத்தை போடக்கூடாது, அவங்க எங்கள ஒருத்தி, அவங்க படத்தை நாங்கள் போடுறதுக்குங்க எங்கள் மாதிரிங்க அவங்க அப்படின்னு சொன்னதுக்கு இது வேற அப்படின்னாங்க. அப்ப அங்க இருக்கிறது ஏன் எடுக்கல கேட்டதுக்கு சசிகலா படம் இருக்குல்ல அதையே மட்டும் தூக்கணும் அது வேற அப்படின்னு சொல்றதுக்கே மறுக்கிறாங்க. இதான் கேட்டேன். இது தமிழ்நாட்டில் என்ன மக்களாட்சி நடக்குதா மன்னராட்சி நடக்குதான்னு கேட்டேன். என்ன சார் நடக்குது சொல்லுங்க. சர்வாதிகாரி ஆட்சி நடக்குது. இப்போ சசிகலா யாருங்க சொல்லுங்க. கேட்கிற கேள்வி இப்ப கேட்கறேங்க. அன்னைக்கே சொன்னானு சசிகலா யாரு, சசிகலா 6ஆம் தேதி நான் இப்ப கூட அந்த பொம்பளைக்கு எதிராக தீ குளிக்கிறேன்னு சொன்னேன். ரெட்டாள சின்னத்தை அழிய விடவே மாட்டோம். எந்த காலத்திலும் ரெட்டாள சின்னத்தை அழிய விடவே மாட்டோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த சின்னம், அதை கட்டி காப்பாற்றுறது அம்மா. அம்மாவுக்கு அப்புறம் மாற்றான் மன்னார்குடி மாஃபியா கேங் அந்த மாதிரி பேர் வந்திருக்குங்க. என்ன பேரு? மாஃபியா கேங். எப்படிங்க? கொள்ளை கும்பல். இந்த கொள்ளை கும்பல் விட்டா நாங்க அந்த கொள்ளை கும்பலை எங்களுடைய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்ட கட்சியை நாங்க விட மாட்டோம். நாங்க விடவே மாட்டோம் சார். நான் என்னைக்கு எங்களோட உயிர் போனாலும் சரிங்க. எங்க குறிச்சி பஞ்சாயத்துல அத்தனை பேர் இருக்காங்க. அத்தனை உயிர் போனாலும் சரிங்க. விஜய் மெடிக்கல் சென்டர் ஒன்று இருக்கு. அதுக்காக தாங்க நாங்க முன்னோன்னையே உடனே ஓடி காரணம் அதுதாங்க. மெயினா என்னை பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா 17ஆம் தேதி தலைவர் பிறந்தார் அன்னைக்கு ஏதோ ஒரு மாற்று பண்ணணும். அம்மா அறிவிக்கிறாங்க தீபம்மா, அது உண்மை, அது இல்லைன்னு சொல்லிங்க. அதுல அம்மா வளத்தை உண்டாக்கி நம்ம தான் கொடுக்குறோம். ஜெயிக்கிறாங்க, முதலமைச்சர் பதவி உட்கார்றாங்க. புரியுங்களா? அதுக்கான உண்டான எத்தனை வேலையா இருந்தாலும் சரி எங்கனால குறிச்சி பகுதியில் நாங்கள் செஞ்சு கொடுக்க நாங்கள் ரெடியா இருக்கிறோங்க. சரிங்களா? கிணறு தொகுதி சேர்ந்தவங்க. அதே சமயத்தை நான் ஒரே ஒரு வேண்டுகோள் கேட்கிறேன். 17ஆம் தேதி பிளக்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி சொல்லுங்க. தலைவர் போடுறாங்க. எப்படி? ஆமாங்க ஆமாங்க, ஒரு நாள் தான் இருக்குதுங்க. ஏன் வச்சா என்னங்க சார் இது வைக்கலாம்? ஏன் வைக்கக்கூடாதுங்க? நம்ம முதல் தலைவருக்கு மாலை போட்டு நம்மளுடைய வலிமையை நம்ம காட்டுவோம். தலைவருடைய சில முன்னாடி நம்ம எத்தனை பேர் நிற்கிறோம் அப்படிங்கிற வலிமை முதல் காமிப்போம். அந்த வலிமையை நம்ம காமிச்சா திரும்ப ரெண்டாவது போலீஸ் எங்க வச்சு காமிக்கிறதுங்க? எங்க வச்சு காமிக்கிறதுங்க? எல்லாரும் கம்ப்ளீட்டா எல்லாம் போயிடும், எல்லாம் வந்துட வேண்டியது. எனக்கு ஒரு 9 மணி சொல்லுவாங்க. எந்த இடத்துங்க? எம்ஜிஆர் சிலை. ஓ சரி, நம்ம அண்ணா எம்ஜிஆர் சிடிசி. சரி சரி. அங்க எல்லாரும் ஒரு அணிக்கு சரி சரி சரி. ஒரு 4000 பேர் நம்ம திரண்டுட்டோம் வைங்க. அப்புறம் போலீஸும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு சரி. அதனால நம்ம வலிமையை நம்ம காட்டுறோம். இல்லைங்க, போஸ்ட் இன்னைக்கு ஐடியா அடிக்கிற ஐடியா தான் நாங்க ரெடியா இருந்தாங்க. இன்னைக்கு போஸ்ட் அடிக்கிறதுக்கு எங்கேயுமே பிரஸ் இல்லைங்க. நாளைக்கு கண்டிப்பா போஸ்ட் அடிக்கிறேங்க. 16ஆம் தேதி நைட் போஸ்டர் இப்ப 100 அடிச்சோம்னா நம்ம உள்ள அதாவது நம்ம எத்தனையோ வார்டுகளுக்கு ஒட்ட வைக்கலாம். நிறைய மக்கள் ரீச் ஆகும். பிளக்ஸ்னா நம்ம ஒரே பக்கம் தாங்க பிளக்ஸ் வைக்கணும். பெரியவங்க எங்களை விட இருந்தாலும் நாங்க அக்கா நம்மளுக்கு இந்த தாடியினுடைய தோற்றத்தையும் தலை அம்மா இறந்த அன்னைக்கு 3ஆவது மொட்டை அடிச்சுங்க நானு. சரிங்களா? அதை வச்சு அதுக்கு நான் ரொம்ப இளமையான பயணம் இல்லைங்க. எனக்கு ஒரு 48 ஆச்சுங்க. சரிங்களா? ஆனா எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஆகிற வரைக்கும் தலைவருக்கு அப்புறம் அம்மா, அதுக்கு அடுத்து தீபாம்மாவுடைய நிலைநாட்டுவோம். அம்மா அம்மாவுக்கு உழைப்போம். பெரிய என்னால பேசுறதுக்கு எனக்கு அவ்வளவு கூச்சம் இல்லைங்க. இன்னும் பயங்கரமா பேசுங்க இல்லைங்க. இன்னும் பேசுறதுக்கு எனக்கு பயங்கரமா பேசுறேன். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அம்மாவுடைய பயக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பயக்கவே கூடாது. அதாவதுங்க இன்னொன்னு சொல்றேங்க. நம்ம பெருமைக்கு சொல்றேன்னு நினைக்க வேண்டாங்க. அதாவதுங்க 2015 8ஆவது மாசம் 23ஆம் தேதி சரிங்களா? 2015 8ஆவது மாசம் 23ஆம் தேதி அம்மாவை ஈவிகே சிலங்கோவன் இழிவா பேசினாரு சொல்லி டவர்ல ஏறினதே கேள்விப்பட்டிருப்பீங்க. பேப்பர் நிறைய படிச்சு டிவியில் வந்துருங்க. அது நான் தாங்க. நான் பெருமைக்கு சொல்லுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம அம்மாக்காக உயிரை கொடுக்க துணிஞ்சவன் விடுவா நானு சொல்லுங்களா?
இப்ப போய் தீ குளிக்காத ரெடிங்க வேண்டாம் இல்லைங்க, வேண்டாங்கிறது இல்ல. எனக்கு நல்ல ஒரு தலைமை கிடைக்கணும், நல்ல ஒரு பொறுப்பு வரணும். அம்மா தீபமா உட்கார வைக்கணும். என்னோட வெறியா தானுங்க. அந்த வெறி இருக்குல்லங்க, அதை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம ஏதா இருந்தாலும் நான் வண்டி ஓட்டி ஆட்டோ ஓட்டுறேன். நான் வண்டி ஓட்டி அம்மா இருந்ததுக்கு அப்புறம் இன்னும் சரியா வண்டியை ஓட்டலீங்க இது வரைக்குமே. ஏதோ ஒன்று ஆறாவதுக்கு கூப்பிட்டாங்க டப்புன்னு ஓடிடுவேன். எப்படா சோறு வைக்கிறேங்க இல்லைங்க, நான் அங்கே மீங்கி ஏதோ காசு கடன் அப்படி இல்லைங்க. வாங்கி சாப்பிட்ற பெருமை தான் சொல்றேன், பெரிய கோடீஸ்வரம் கிடையாதுங்க. எஸ்பி வேலுமணிக்கு விடிய விடிய பாடுபட்டவங்க. என் ஆட்டாவை எஸ்பி வேலுமணிக்கு பெருமாள் சாமிக்கு எல்லாம் விடிய ஓட்டி 21 வார்டுலிங்க. எந்த வார்டில் வண்டி ஓடக்கூடாது, ஓட்டு கொண்டு சேர்த்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் கொண்டு போய் சேர்த்துவனுங்க, சேர்த்து ஜெயிக்க வச்சவனுங்க அவங்கள. ஆனால் ஜெயிக்க வச்சு எங்கள் ஏரியாவில் வந்து குறிச்சி குளத்துக்கு நடந்து போக மாட்டாங்க, சிக்கன் குடியா வந்துருப்பாங்க. அத்தனை போலீஸ்கார் திட்டினாங்க. நீ திட்டம் போது கூட அவங்களுக்கு முன்னாடி அவங்க முன்னாடி நிற்க வச்சு ஒவ்வொருத்தர் 50 ரூபாய் கையில கொடுத்து நான் கொண்டு விட்டேன். எதுக்காக தெரியுங்களா, நம்ம கட்சி ஜெயிக்கணும், அம்மா தோக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் விட்டேன். ஆனா இப்பதான் சூழ்நிலை அம்மாவே தோக்க வச்சிட்டாங்களே. சசிகலா பேர் சசிகலா இல்லைங்க, சதிகலா. நான் வச்சிருக்க பேர் சதிகலா. சதி செஞ்சு அம்மாவை முடிச்சாங்க. 75 நாள் என்னங்க ஆச்சு இல்ல கேக்குறேன். 75 நாள் ஒரு சாதாரண டீ கடைல, சாதாரண ஒரு டீ கடைல இத்தனோட கிளினிக்ல வச்சிருக்காங்க. சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க சார், எனக்கு சரி அந்த கேமரா வச்சிருக்காங்க. ஆனா அந்த கேமரா வந்து அந்த கேமரா ஏன் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இந்த கேள்வி கேட்கக்கூடாதுங்களா? என்னங்க நம்ம அருமை தம்பி சகோதரர் வசந்தன் பேசும்போது தெளிவா சொன்னார் இல்லங்க, எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளியா நெத்தியடி அடிச்சிட்டாரு. 1762 மாறுதி. எங்க ஊர்ல வந்து திமுக அதிமுக எல்லாம் இருக்காங்க, முக்கிய பிரமுகர்கள் இருக்காங்க. பேர் சொல்லுங்க தம்பி. மயில்வேல் 53 டிவிஷனுங்க. இது வரைக்கும் எங்க சமூகத்துல எந்த ஒரு நல்லது கெட்டதுல யாருமே கலந்துக்கிறது அது என்ன ஒரு தெரியல. எங்களுக்குள்ளேயே முக்கிய பிரமுகர்கள் இருக்கிறாங்க, ஒரு வேலை வாய்ப்பு இல்லைங்க, ஒரு கல்வி எதுவுமே கிடையாதுங்க. இந்த அம்மா வந்து கண்டிப்பா எங்களுக்கு பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் நாய்பாலன் பூபதி தெரியுங்க. ஜெயலலிதா பல்லு புண்ணாங்க, தொண்ணூறு பல்லு புண்ணு கையை வச்சு சத்தம் கொடுத்தேன். எஸ்டிஎஸ் வந்து கட்டு போட்டார். ஜெயலலிதா கூட உட்காந்து சோறு சாப்பிட்ருக்கு 3 தரம் நெஞ்சில் பச்சை கொடுத்துருக்கேன். புரட்சி கலைஞன் உயிர் மூச்சுருக்கேன். நான் ஒரு ப்ரொஃபஸர் டாக்டர். அம்மாவுக்காக பொள்ளாச்சியாராம எல்லாத்துக்கும் பழையவங்க தெரியும், புதாக தெரியும். பொள்ளாச்சியார் ரெங்காலாஜியில் 15 ரூபா வாடகை நான் கட்டினேன். சத்தியமான சத்தியம் யாரும் சொல்லுங்கள். காலையில் ஒரு 12 ரூபா குவாட்ரு நான் வாங்கி கொடுப்பேன். மத்தியானம் குவாட்ரு கஞ்சா எல்லாம் ஒரு நாளைக்கு 200 ரூபா நான் அப்பயே செலவு பண்ணேன். இப்போ அவருக்கு 1500 கோடி ரூபா பணம் இருக்குது. சேமா வேலுசாமி சுற்றிக்கிட்டு இருந்தா அப்படி சூழலில் அவரை நான் வாழ வச்சேன். ஆனால் மலரே பரவாயில்லைங்க, அவர் ஓரளவு சமாதானமாக எல்லாம் பண்ணி வந்தவர், பிரச்சனை முடியாது. ஆனால் எஸ்பி வேலுன்னா யாருன்னே தெரியாது. ஆனால் அவருக்குள்ள பூபதி நெட் எடுத்து நான் எல்லாத்துக்கும் மெயில் அனுப்பிவிடுறேன். என்னத்தை நான் பேச வந்தேங்க, அதாவது இதை மட்டும் கருத்தை மட்டும் சொல்லிடுங்க. அதான் இந்த கொள்கை. என் வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியத்தை விதைப்பேன். லட்சியத்தை அடைவதற்கு அறிவை தேடி வருவேன், பெறுவேன். கடுமையாக உழைப்பேன். விடாமுயற்சியோடு தோல்வி மனப்பான்மைக்கு தோல் கொடுத்து வெற்றி பெறுவேன். நேர்மையாக உழைப்பேன், நேர்மையாக வெற்றி பெறுவேன். என் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் உலகத்திற்கும் விழிப்புணர்வு பெற்ற அறிவார்ந்த உறுப்பினராக திகழ்வேன். ஜாதி மதம் இனம் மொழி நாடு என வேறுபாடின்றி யாராவது ஒருவர் வாழ்க்கையில் மனமாற்றம் மட்டுமல்ல குணமாற்றம் ஏற்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற உதவுவேன். குடிப்பழக்கம், போதை பழக்கம், சூதாட்டம், வீணான பழக்கங்களுக்கு ஒருபோதும் அடிமையாக மாட்டேன். நேரத்தின் முக்கியம் கருதி நடப்பேன். என் வாழ்க்கையில் என்னை சிறப்பு வைத்திருக்கும் நாட்களை ஒருபோதும் வீணடிக்கவும் மாட்டேன். இந்த பூமியில் 5 மரங்களையாவது நட்டு வளர்த்து பாதுகாத்து பூமியை சுத்தமான பசுமையான மாற்ற பாடுபடுவேன். ஊரடிக்கு உயிர் கொடுப்பேன். அனைவருக்கும் சுத்தமான தண்ணீர் கிடைக்க பாடுபடுவேன்.
நான் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெற துணிச்சலோடும் வீரத்தோடும் விவேகத்தோடும் உழைப்பேன். அது மட்டுமல்ல, யார் வெற்றி அடைந்தாலும் வேறுபாடு கருதாமல் அவர்கள் வெற்றியை மனதார பாராட்டுவேன். என் நம்பிக்கைக்கு இளைஞனாகவும் சந்தேகத்திற்கு முதியவனாகவும் இருக்கிறேன். எனது நம்பிக்கை எனும் தீபத்தை என் இதயத்தில் ஏற்றி வெற்றி பெறுவேன். என் தேசிய கொடியை இதயத்தில் ஏற்றி என் இந்தியா தேசத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் நாட்டிற்கும் மதிப்பையும் மரியாதையும் கொடுப்பேன். ஒரே சொல்றேன். அதாவது நான் வந்துங்க, ஐயாவுக்கு தெரியும், நாய் பாலன்ட்டாரு. நான் நாய்க்குட்டியே கொடுப்பேன் மாட்டேன். நாய் பாலன் பேர் வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு என்னடா அவ்வளோ அப்போ அன்பா பழகிறான்னு நெஞ்சில் பச்சை ஊற்றினேன். டாக்டர் வலிக்கலையான்னு கேட்டாங்க. எல்லாம் எல்லாருக்கும் அடுத்த வாரம் பேப்பரில் ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இன்றைக்கே உங்களுக்கு எல்லாத்துக்கும், அதாவது புரட்சி தலைவி அம்மாவுக்கு டாக்டர் அறிவுரை அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதனால் என்ன செய்யணும்னா, எண்ணி துணிவது கர்மம், எண்ணி துணிவது கர்மம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இருக்கு. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நேரத்துக்கு 10 யோசிக்கணும். யோசிச்சு நல்லதுன்னா செய்யணும், இல்லைன்னா விட்டுடணும். ஆனால் துணிக்கணும்னா பின்வாங்கக்கூடாது. இப்பொழுது உள்ள சூழ்நிலைப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்தார். இறந்த பிறகு அந்த நேரத்தில் ஜானகி அம்மா வந்து இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் புரட்சி தலைவர் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு காந்த சக்தி. நான் திருநாவுக்கரசு KKSSR எல்லாம் 35 MLA கூப்பிட்டு போயிட்டு அவங்கெல்லாம் இது பண்ணி வச்சு காப்பாற்றி விட்டு அந்தளவுக்குலாம் செட்டப் பண்ணி சேவல் சின்னத்தில் கேட்க வச்சோம். சரிங்களா? பொள்ளாச்சியாரன் மாட்டுவிழா தோற்ற சேவல் சின்னத்தில். அதனால் அந்த நாளிலேருந்து இது வரைக்கும் சுமார் 3 கோடி ரூபா வரைக்கும் நான் செலவு பண்ணேன்னு சொல்லி பூபதி இருக்காரு இல்லையா, அவருக்கு தெரியும். அப்புறம் இன்னொன்று எல்லாரும் வேண்டுகோளுங்க. அதாவது தீபாவளிட்ட போன வாரம் போனோன்னே அத்தை எல்லாம் ஃபுல் ஃபோட்டோ, அம்மாவோட ஃபோட்டோ உள்ள வச்சுருக்கேன். பாருங்கள், அத்தையோட பிடிச்ச ஃபோட்டோலாம். அங்கிள் லக்ஷ்மி அப்படின்னாங்க. அம்மா நீங்கள் தான் முதலமைச்சர். சசிகலா ஒரு சதிகலா அவங்க போலீஸார் நான் பயணம் பண்ணேன். அப்புறம் தலைவருக்காக நான் பாருங்க, அவர் கையில் இருந்தாங்க. நாங்களாம் பச்சை குத்திருக்கோம். எப்போ பெரியவர் செத்துட்டாருங்க, அந்த அப்படியே பச்சை குத்திருக்கோம். அம்மாவுக்கு நெஞ்சில் பச்சை குத்திருக்கேன். அதனால் நீங்களாம் கூண்டு சந்தோஷம். இது போய் சும்மா கூட்டம் வரக்கூடாது. இது வந்து பிரளயமாகணும். இது ஒரு பிரளயம். இந்த கூட்டம் தமிழ்நாடே அதிர வைக்கும். சரிங்களா? அதிர வைக்கும். வாழ்க முதலமைச்சர், ஜெய் ஜெய் ஜெய், தீபா 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 என்று வாழ்த்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி கொண்டாடுறதுக்கு பேசினார். நான் ஏன் சேவருக்கு தெரியுங்களா? அம்மா இறந்தோடனே நான் எடுத்துருவேன் சேவை ஒரு 20 நாளில். அப்போ கை கட்டி விட்டுருக்கோம். யாராவது கை கட்டுவாங்க குறிக்கிறேன். SP வேலுமணி ஒன்று, செந்தில் பாலாஜி ஒன்று, செந்தில் பாலாஜி இல்லை வைத்தல் செந்தில் பாலாஜி, OPS, சசிகலா, இது தோப்பு தான். அதுக்கு ஒரு சின்ன கேஸ், எல்லாம் துபால் கேஸு. வைத்திலிங்கம், எடப்பாடி வைத்திலிங்கம் OPS முதலமைச்சர் ஒரு இதே இல்லாம அவர் பின்னாடி போய் நீங்க வச்சிருக்காங்க. சசிகலா முன்னாடி போயிட்டு அம்மாவுக்கு உட்கார. ஐயா OPS ஐயா ஒரு நிமிஷம் போட்டோ எடுத்து மாட்டி வாங்க, போட்டோ எடுத்து. ஐயா என்ன தெரியுமா, நான் சேவை எடுக்காதீங்க. நான் சொல்றேன், நான் சேவை பண்ண மாட்டேன், சேவை பண்ணக்கூடாது. நானும் சேவை பண்ண மாட்டேன். தீபா அம்மா உட்கார வச்சுதான் நான் சேவையே பண்ண. இல்லையா, நம்ம அரசு பண்ணி சேவை பண்ணலாம். வாங்க, தீபா அம்மாவை கொண்டு வந்து உட்கார வச்சு முதலமைச்சர் பதவியில் உட்கார வச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து தீபா தீபா முதலமைச்சர் தீபா முதலமைச்சர் தீபா வருங்கால முதலமைச்சர் தீபா வருங்கால முதலமைச்சர் தீபா என்றென்றும் முதலமைச்சர் தீபா என்றென்றும் முதலமைச்சர் தீபா. இன்னும் 15 வருடம் ஆட்சியாளம் தீபா. அம்மா தீபா, அம்மா தீபா. முதலமைச்சர் உண்மையான வாரிசு அம்மா தீபா. முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவின் உண்மையான வாரிசு தீபா. வாழ்க வாழ்க. நாங்கள் 2 பேரும் சேவை எடுக்கிற அன்னைக்கு அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அரெஸ்ட் உண்மையானது. உண்மையிலே அவங்க அரெஸ்ட் ஆகி போகும்போது நாங்கள் சேவை பண்றது. சின்ன ஆடியோ பதிவு மட்டும் போடணும். 2000 ரூபாய் சீக்கு வச்சு 25 నెలలు
ஜிபிகளாதான் மதுரை மாநாட்டிலேயே தலைவர் ஐயா தீர்ந்து வச்சுங்க தலைவர் காலம் 35 ஆண்டு காலம் நான் அம்மையாரோடு நான் இருந்தேன் என்ற ஒரே காரணத்தை வைத்து இன்றைய தினம் சசிகலா அவர்கள் முதலமைச்சராக செயல்படுகிறார். இங்கே பேசும்போது அருமை நண்பர் தர்மன் அவர்கள் குறிப்பிட்டார். அதாவது வேலுமணியை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அதாவது KP ராஜ் அவர்களுக்கு அம்மையார் அவர்கள் பேரூர் தொகுதி என்று இருக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு சீட் கொடுத்தார்கள். அப்படி கொடுக்கின்ற நேரத்தில் அதாவது அது ஒரு சாதுரியத்தனமாக இந்த வேலுமணி என்ன செய்தார் என்றால் பணத்தை வைத்து ராவணன் என்ற சசிகலா அவனுடைய உறவினர் என்று வைத்து அவர் சீட்டை வாங்கினார். வாங்கி எம்எல்ஏ ஆனார். அன்றைய தினம் அவருக்காக நாங்கள் கேபிஆருடைய அறிவிப்பு கேட்டோன்னே கேபிஆருக்கு ரிசல்ட் சீட்டுன்னு சொன்னோன்னே நாங்கள் எல்லாம் செவத்துல எழுதிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு 11:30-12 மணிக்கு மேலே திடீர்னு நியூஸில் எஸ்டி வேலுமணிங்கும் போது எங்களுக்கு எப்படி இருந்ததுங்க அப்படியே அடிச்சுக்கு அன்றைய தினம் குனியமுத்தூரிலே அனைத்து இந்திய அண்ணா திமுக காலூன்றுவதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய நண்பர் உண்மையாலுமே KP ராஜ் அவர்கள். குறிச்சி பஞ்சாயத்து காரணமாகத்தான் இன்றைய தினம் அங்கே இருக்கின்றார்கள். அதே போல் குறிச்சி பகுதியை சேர்ந்த குறிச்சி மணிமார்கள் உட்பட அவரும் அதே நிலைதான். அவர்கள் எல்லாம் என்றைய தினம் இந்த கட்சி உதயமாகுதோ அன்றைய தினம் வெகு விரைவில் அவர்கள் வருவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வேலுமணி என்பவர் ஒரு வியாபாரி. அதாவது கோவை மாநகராட்சியினுடைய கான்ட்ராக்டை யார் செய்வது? இதே வடவள்ளி கோயிலை சேர்ந்த சந்திரசேகர் என்ற ஒருவர், அந்த சந்திரசேகரின் மனைவியை கோவை மாநகராட்சியினுடைய மேயராக கொண்டு வரலாம் என்று திட்டம் போட்டு அவர்கள் அறிவித்தார்கள். புரட்சி தலைவனுடைய ஆட்சியில் காரணம் என்னவென்றால் அதாவது என் பெயரையும் அம்மாவுடைய பெயரும் வைத்து நீங்கள் அடிக்கின்ற கொள்ளை இதோடு முடியட்டும் என்ற ஒரே காரணத்துக்காக திமுகவை சார்ந்தவர்கள் கூட வழக்கு மன்றத்துக்கு போய் வழக்கு வாங்கி அதை நிறுத்திவிட்டார்கள். உண்மையிலே அதனால் மிக நான் சந்தோஷப்பட்டேன். காரணம் என்னவென்றால் அதாவது இவர்கள் ஒரு வியாபாரம் கூட அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் யார் யார் இவர்களிடம் என்ன சம்பாதிக்கிறார்கள்? மணிமேகலை யாரு? ஒரு 200 ரூபா 300 ரூபாய்க்கு காசு வாங்கிட்டு கூட்டங்களுக்கு போன மணிமேகலை. அந்த மணிமேகலையை நீங்கள் எம்சி பண்ணிட்டு கவுன்சிலர் பண்ணிட்டு ஆனால் இன்றைய தினம் மணிமேகலையுடைய சொத்து எவ்வளவு? அப்போ அதிமுகக்காக இதுவரைக்கும் கஷ்டப்பட்டவங்களுடைய நிலைமைகள்ல என்ன இருக்கு? உங்களுக்கு ஒரு சொந்த ஆட்டம் கூட உங்களுக்கு இருக்காது. அதே போல ராஜேஸ்வரி அம்மாவுக்கு எனக்கு சொந்த வீடு இருக்கா? இருக்கும். இன்னைக்கு ஏன் நம்ம இங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறா? பணத்துக்காக இல்லை. நம்ம பணத்துக்காக போயிருந்தா அதாவது அப்படியே ஒருத்தர் பேசுறாரு, டாக்டர் போயிட்டாரு வாய்ப்பாறை டாக்பாலன் இருக்கார. அவர் சொன்ன உண்மைதான். இந்த பொள்ளாச்சி ஜெயராமன் நாங்கள் எல்லாமே ஆரம்பத்தில் ரங்காலாஜிலிருந்து உண்மைதான். இந்த பொள்ளாச்சி ஜெயராமன் சசிகலாவை பார்த்து கையெழுத்து கும்பிடா பார்த்தீங்களா? அது எவ்வளவு ஒரு கேவலம் தெரியுமா? கேவலத்திலையும் கேவலம் அது. அதாவது நீ கல்யாணம் பண்ற, முதல் மணியில 2வது கல்யாணம் நீ பண்ற. அவங்க அம்மா போய் சின்னையன் நான் சொன்னா அவருடைய மாமனார் இல்லை, அவர் திமுகங்க. அவர் போய் தலைவர் காலில் இருக்கிறாரு.
சூழ்நிலையில வருது. அன்னைக்கு கெஞ்சி கூத்தாடி நீ வந்த நீ அச்சா, அப்போ நீ எல்லாம் ஒரு நன்றி உள்ளவனா இருக்கக்கூடாதா நீ? உனக்கு என்ன பணம் இல்லாமல் இருக்குதா? எவ்வளவோ கொள்ளை அடிச்சிருக்க. கோவைக்குள்ள பெரிய அலுமினி ஃபேக்டரி அச்சா, நீ கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி 1000 கோடி வச்சிருக்க. அதே போல வேலுமணியோட அப்பா வந்து ஒரு சாதாரண மில்லில் வந்து ஒரு தொழிலாளியா ஒரு வேலை அச்சா. அதே போல அவருடைய அண்ணன் அன்பு அச்சா, அவருடைய நிலைமையில நீங்க உங்களுக்கு தெரியும், சாதாரண ஆளுக்கு அந்த பகுதி நிச்சயமா தெரியும். ஆனா இன்னைக்கு எவ்வளவு கோடி கேட்பீங்க. இதே குனிமுத்தூர்ல சிறுவாணி டேங்க் பத்தால ஆலயம் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி 500 கோடி ரூபாய் இன்னைக்கு அவங்க கட்டி கொடுத்தாங்க. அந்த பணமெல்லாம் எப்படி வந்தது? அதிமுகவுக்கு நீ என்ன செஞ்ச நீங்க பார்த்து சொல்லுவாங்க. நீ என்னைக்கு நீ கட்சிக்கு இருந்தீங்க? அதே போல பெருமாள் சாமி எடுத்துங்க. பெருமாள் சாமி ஆரம்பத்தில் என்ன கட்சியில் இருந்தா அப்படிங்க உங்களுக்கு தெரியும், பிஜேபி இருந்தாங்க. அந்த பெருமாள் சாமி வந்து நீ தான் வந்து மண்டல் நீ பண்ணுங்க. அப்ப நாங்கெல்லாம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம், எங்களுக்கெல்லாம் என்ன இது வரைக்கும் நீ பண்ணி வச்சிருக்கிற? போனா ஒரு கும்பிட்டு போடுவோம், அதோட சரி சரி பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு அதோட நீ முடிச்சு விடுவீங்க. இன்னைக்கு நீ சசிகலாவுக்கு நீ தூக்கு போற, அந்த அவளுக்கு நீ வந்து சப்போர்ட் இருக்கிறான்னா நீ இருந்து ஆகணும். காரணம் என்னன்னு கேட்டால் அந்த சசிகலானால தான் நீ இருந்த, அதனால் நீ இருந்துக்க. காலம் பதில் சொல்லும். நிச்சயமா நீ வந்து எப்படி கோயம்புத்தூர்ல வந்து யாரு தலைவர்கள் எல்லாத்தையும் வந்து மண்ணை மூடி போட்ட பார்த்தியா, அதே நிலைமை வந்து உனக்கு வெகு பணிகள் வருது. 17ஆம் தேதி அன்னைக்கு தீபா அவங்க வந்து பொறுப்பேற்று இந்த கட்சி உரை மாற்றின்னு சொன்னால் நிச்சயமா போன தடவையும் கூட கிட்டத்தட்ட 45,000 ஓட்டு வித்தியாசத்துக்கு ஜெயிச்சு தொண்டாமுத்தூர்ல. ஆனா இனி வந்து ஜாமீன் தொகை கூட வாங்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு எல்லாம் நம்ம மாதிரி ஆளுகள்லாம் கூட இருந்து எவ்வளவோ நம்ம சொந்தக்காரர் இருக்காங்க. அவங்க வந்துட்டு போனப்போ ட்ரிப்பு ஏன்னா எஸ்பி வேலுமணிக்கு நீங்க இப்ப இத்தனை நாள் வேலை செஞ்சிருக்கா, நீ இந்த ட்ரிப் வர சொல்றாங்க. ஒரு ஓட்டு கூட வாங்க அதனால இதெல்லாம் பேசுறதுனாலே கூட அவங்களோட செய்திகள் அவங்க கூட போகலாம். நான் எல்லாம் வேலுமணி வீட்டுக்கு என்னோட வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 அடி வித்தியாசம் தான் இருக்குது. அதனால நான் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வந்து தலைவருடைய ஆளு, என்னைக்குமே தலைவர் தான் நான் இது பண்ணிட்டு இருப்பேன். தான் இவரு மணிகண்டம் போட்டவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷ காலமாக நான் கருப்பு கடையில் தான் நான் குடியிருந்தேன். அந்த கருப்பு கடையில் இந்த கார்டன் வீடு உங்களுக்கு ஞாபகம் நல்ல தெரியும். இங்கே வந்தார் பாரு ஆட்டப்பாய் அவருக்கெல்லாம் கூட தெரியும். கருப்பு கடையில் அந்த கார்டன் அந்த ஊர்லயும் கூட அந்த கிளை கலை செயலாளர் கட்சி அப்படிங்கிறவனை திருநாவுக்கரசு கூட்டிட்டு போய் நான் தான் அறிமுகப்படுத்தேன். கல்யாணத்துக்கு தேதி வாங்கி எல்லாமே நான் பண்ணிட்டேன். ஆனா அவனெல்லாம் போய் வேலுமணி காசு இன்னைக்கு அவனும் ஒரு கொள்ளை அடிச்சு இன்னைக்கு நிறைய சம்பாதிச்சிருக்காங்க. அதனால போறவனெல்லாம் போட்டு நமக்கு எல்லாம் தேவையில்லை. நம்ம வந்து எல்லாம் உண்மையான தலைவருடைய அம்மாவுடைய நம்ம விசுவாசிகள் நம்மளுக்கு பணம் வந்து ஒரு பெரிய பிரதானம் கிடையாது. பணம் என்னைக்கு வேணாலும் வருது. ஒரு லாட்டி சீட்டு வாங்கினது நம்மளுக்கு பணம் வந்தது. தலைவர் சொன்ன மாதிரி எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம எதை நம்மளால முடிஞ்ச அளவு நம்மளுடைய இதுக்காக மட்டும் தலைவருக்காக நம்ம விசுவாசமாக நம்ம எடுக்கணுங்க. ஒன்று ஆச்சுங்களா. திரும்ப 2வது வந்து கட்சி வச்சா எடுக்கிறாங்க, போலீஸ் வந்து மிரட்டுறான் அப்படின்னா அதுக்கு எது தெரியுமா காரணம்? கோயம்புத்தூர் வந்து வேலுமணி கையில தான் இருக்குது. என்னை விட்டா இங்க வேற யாருமே கொண்டு வந்துட்டாங்க. அதனால எங்கேயாவது வந்து இந்த அத்திக்கூட்டு மாதிரி 1-2 பிளக்ஸ் இருக்குன்னா அதை எடுத்துடுறாங்க. அப்ப இந்த போலீஸ் உளவுத்துறை மூலியமா உங்களுக்கு போயிடுச்சு. அப்ப கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. நான் தான் நாளைக்கு அறிவிக்கிறாங்களா ஒரு ஆளுநர் அவங்க திட்டினாங்க. அதனால அப்ப நாளைக்கு அறிவிக்கிறாங்களா? அதனால நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வந்து தெரியணுங்க. அந்த ஸ்ட்ரென்த் தெரியணும் அப்படின்னா சரி புரட்சி தலைவருடைய செலவு முன்னாடி நம்ம கூடுறோம். அந்த கூட்டம் தான் வந்து நம்மளுக்கு நாளைக்கா கொங்கு மண்டலத்தையே வந்து உடைச்சிட்டாங்க. கொங்கு மண்டலம் வந்து தீபா கையில அப்படிங்கிற எல்லா பத்தியும் நாளைக்கு அறிவிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் சொல்லிடுறேன். நம்ம மாற கட்சிக்காரர் எல்லாம் ஒண்ணு சேர்த்து எல்லாம் வரணும். நம்ம கிட்ட எல்லாம் பணம் கிடையாது. உண்மையாலுமே பணம் இல்லை.